everyone. இந்த வீடியோவில் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட இன்கம் அப்படிங்கிறது ரெண்டல் இன்கமாக இருக்கும். பட் நம்ம இன்கம் டேக்ஸ்குள்ளே அந்த ரெண்டல் இன்கம்மை அப்படியே நம்ம டாக்ஸபிள் இன்கமாக காட்ட முடியாது. இட்ஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் டு பி கன்சிடர் அஸ் டாக்ஸபிள் இன்கம் அண்டர் இன்கம் டேக்ஸ். அப்போது அந்த ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது கம்ப்யூட் பண்ணுறது கண்டிப்பாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ ஏன் நம்ம ரெண்டல் இன்கம் எடுக்காமல் இந்த ஆனுவல் வேல்யூ கம்ப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. The annual value of a property is not only based on the rent received but also the expected rent a house can fetch. The expected rent is based on the following. So annual value அப்படிங்கிறது ரெண்ட் ரிசீவ்டு மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, அதோட எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டையும் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபாலோயிங் வேல்யூஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன் ஆர்டர் டு கம்ப்யூட் இட்ஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் levying local taxes, the local authority conducts a periodical survey of the house properties in their local limits. On the basis of such survey, the rental values are fixed, which serves as the basis for levying local taxes. The rental value so fixed is called municipal rental value. அதாவது லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்க? கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத், இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ்லாம் லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த லோக்கல் அத்தாரிட்டி அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ள ஹவுசஸ்க்கு ஒரு வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இன் ஆர்டர் டு லெவி லோக்கல் டாக்ஸஸ் ஆர் முனிசிபல் டாக்ஸஸ். இப்போ அவங்க அதுக்கு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க, பீரியடிக்கல் சர்வே தே வில் கண்டக்ட். அப்போ அந்த பீரியடிக்கல் சர்வே பேஸ் பண்ணி ஒரு ரெண்டல் வேல்யூ லோக்கல் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேல்யூ தான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் விச் கேன் பி ஃபெச்ட் பை அ சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் த சேம் ஆர் சிமிலர் லொக்காலிட்டி. இப்போது நம்ம ஒரு ஹவுஸுக்கு ஆனுவல் வேல்யூ கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதே சைஸ் உள்ள ஹவுஸ் ஆர் அதே சைஸ் அப்படின்னா சேம் சைஸாக இருக்கலாம், இல்லை சிமிலர் சைஸாக கொஞ்சம் வேரியேஷனில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிமிலர் ஹவுஸ்க்கு அந்த சேம் லொக்காலிட்டி ஆர் சிமிலர் லொக்காலிட்டியில் என்ன ரெண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இட் இஸ் தி ரெண்ட் டிட்டர்மைன்ட் அண்டர் தி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். தி ப்ராப்பர்ட்டி ஓனர் cannot charge a rent higher than the standard rent fixed under the rent control act. ஸோ இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் படி ஹவுஸுக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் ரெண்ட்டு சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி ஓனர் இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த ரெண்ட்டை விட அதிகமான ரெண்ட்டு லீகலாக சார்ஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த பேரை பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் ரெண்ட் ஆக்சுவலி received by the owner of the property from the tenant. In case tenant pays composite rent, that is rent of building, plant and machinery, furniture, etc. இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசிட் ரெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ காம்போசிட் ரெண்ட் அப்படிங்கிறது பில்டிங்கோடு சேர்த்து சில அசட்ஸையும் லெட் அவுட் பண்ணுவாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஒரு சில அசட்டையும் லெட் அவுட் பண்ணுவாங்க. அது ரெண்டும் தனித்தனியாக பிரித்து நம்ம லெட் அவுட் பண்ண முடியாது, அந்த பில்டிங்கோட பார்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி அசட்ஸ் எல்லாம். இந்த பில்டிங்கான ரெண்ட்டையும் இந்த அசட்ஸ்க்கான ரெண்ட்டையும் செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பில்டிங்கோட ரெண்ட்டை நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இஃப் த ரெண்ட் இஸ் செப்பரபிள், ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ரெடியூஸ்டு பை தி ரெண்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், எக்ஸெட்ரா. ஆக்சுவல் ரெண்ட் அப்படிங்கிறது டெனன்ட்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் என்னவாக இருக்கும்? இந்த பில்டிங்க்கு அப்புறம் இந்த அசட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டாக தான் அந்த ரெண்ட்டுங்கிற வேல்யூ இருக்கும். அந்த ரெண்ட்டிலேருந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் இதுக்கான ரெண்ட் எவ்வளவோ அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை ஆக்சுவல் ரெண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ அதுவே ஹவுஸ் லெட் அவுட் பண்ணும்போது அசஸி ஆர் ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒரு சில காமன் ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் என்னன்னு பார்க்கலாம். இன்கேஸ் காஸ்ட் ஆஃப் காமன் ஃபெசிலிட்டிஸ் சச்சஸ் லிஃப்ட் மெயின்டெனன்ஸ், பம்ப் மெயின்டெனன்ஸ், salary of gardener or watchman, lighting of common stairs and corridors, water facility, electricity facility are borne by the owner, and if these costs are included in the rent, such cost is reduced from the
ரெண்ட் ரிசீவ். இப்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்காக ஓனர் வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாரு. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ரெண்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்த்து ரெண்ட் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேல்யூவே ஒரு வேல்யூவாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு ரெண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட் டெனன்ட் கிட்டேருந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்காரோ அதுலேருந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக அவர் என்ன எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணுறாரோ அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ணி வர்ற அமௌண்ட்டை ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Next, in case the cost of facilities is charged separately by the owner, that is over and above the rent, it is treated as a separate source of income. The expenses incurred on such facilities are deducted out of amount so collected and balance if any is taxable under the head income from other sources. இப்போது இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து டெனன்ட் கிட்டேருந்து அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறாரு. அந்த ரெக்கவர் பண்ணுற அமௌண்ட் வந்து ஓவர் அண்ட் அபோவ் தி ரெண்ட். ஓவர் அண்ட் அபோவ் தி ரெண்ட் அப்படின்னா அவர் ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லி அந்த ஹவுஸுக்குன்னு சொல்லி என்ன ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாரோ அது தவிர இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸடாக வந்து வாங்குவார். அது இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு ஹவுஸ் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அங்கே மெயின்டெனன்ஸ் சார்ஜு, பார்க்கிங் சார்ஜு, லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸு, லிஃப்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கும் தனியாக வந்து ஒரு மந்த்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இதுக்கு தனியாகவே ஒரு அமௌண்ட்டு பீரியாடிக்கலாக ஃபிக்ஸட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்போ அதை இங்கே நம்ம ஹவுஸ் இன்கமோட இன்க்ளூட் பண்ணக்கூடாது, செப்பரேட் சோர்ஸாக எடுத்துக்கணும். ஸோ செப்பரேட் சோர்ஸ் அப்படின்னா அப்போ அந்த இன்கம்மை அதர் சோர்ஸஸ்க்குள்ளே நம்ம வந்து டாக்ஸபிள் இன்கம்மை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக என்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸை இந்த இன்கம்லேருந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு, பேலன்ஸ் அப்படிங்கிறது அது இன்கமாக இருக்கலாம் ஆர் லாஸாக இருக்கலாம். இன்கமோ லாஸோ தட் இஸ் டு பி இன்க்ளூடட் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது வரைக்கும் பார்த்த டேர்ம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆனுவல் வேல்யூ எப்படி கம்ப்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆனுவல் வேல்யூ ஆஃப் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் ஆக்குபைட். செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா என்னங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். லெட் அவுட் அப்படிங்கிறது நம்ம வாடகைக்கு விடுவோம் இல்லையா வீடை, ஸோ அந்த மாதிரி வாடகைக்கு விட்டு அதுலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். த ஃபாலோயிங் ஃபார்மேட் இஸ் டு பி ஃபாலோட் ஃபார் கம்ப்யூட்டிங் தி ஆனுவல் வேல்யூ. ஃபர்ஸ்ட், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது we have to take the higher value. இந்த ரெண்டில் ஹையர் வேல்யூ whichever is higher. ஸோ whichever is higher எடுத்து இங்கே நமக்கு ஒரு வேல்யூ வந்துடும் இல்லையா? இந்த வேல்யூவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது we have to take the least value whichever is lower. ஸோ whichever is lower நம்ம எடுத்து இங்கே எழுதியிருப்போம் ஒரு வேல்யூ. இந்த வேல்யூவை என்ன சொல்வோம்னா expected reasonable rent or expected rental value ERR or ERV அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரீசனபிள் ரெண்ட்டை ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது we have to take the higher one. இந்த ஹையர் ஒன் இருக்குல்ல, whichever is higher அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. இதுதான் gross annual value. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஃபார்மேட் வெரி வெரி சிம்பிள். இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட். இந்த ஆர்டரில் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து விச்சவர் ஹையர் எடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டை கம்பேர் பண்ணும்போது we have to take whichever is higher. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோயர், ஆக்சுவல் ரெண்ட்டை திருப்பி கம்பேர் பண்ணும்போது ஹையர். இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆனுவல் வேல்யூ கம்ப்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் பிலோ கம்ப்யூட் ஆனுவல் வேல்யூ. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 72,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபார்மேட்டை பார்த்தோம் இல்லையா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஹையர் எடுக்கணும். ஸோ whichever is higher is 90,000. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு ஃபார்மேட்டில் பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 80,000. இங்கே நம்ம எடுக்கும்போது லோயர், ஆல்டர்னேட்டிவாக வரும் ஹையர் லோயர் ஹையர். இங்கே லோயர் அப்படிங்கிறது 80,000.
ஆக்சுவல் ரெண்ட் 84,000. இங்கே ஹையர் எடுத்தோம், நெக்ஸ்ட் லோயர், இங்கே நம்ம ஹையர் வேல்யூ எடுக்கணும். விச் எவர் இஸ் ஹையர் 84,000. இப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்பெக்டட் ரீசனபிள் ரெண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இது எப்படி வேணாலும் எழுதலாம். இங்கே ஹையர் எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஹையர் வேல்யூ என்ன சொல்லுவோம், gross annual value, which is shortly called as GAV. இந்த ப்ராப்ளம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Mr. X has constructed a multi-story building. Mr. X has constructed a multi-story building at Delhi consisting of 40 flats. Each flat is let out at ₹1,000 per month. The municipal authorities have fixed the rental value of this property as ₹4,50,000 per annum. The owner bears the following expenses: lift maintenance, pump maintenance, salary of gardener, swimming pool expenses we are given. Compute the annual rental value of the property. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ, இந்த ஃபார்மேட்டில் ஒரு 4 வேல்யூ பார்த்தோம் இல்லையா, இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ இந்த கொஸ்டினில் எப்படி இருக்குது, இந்த முனிசிபல் அத்தாரிட்டிஸ் ஹவ் ஃபிக்ஸ்ட் தி ரெண்டல் வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ. ஸோ கொஸ்டினில் அந்த டேர்ம்ஸ் வந்து வேரி ஆகலாம். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எப்படி கொடுத்துருந்தாங்க, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தி முனிசிபல் அத்தாரிட்டிஸ் ஹவ் ஃபிக்ஸ்ட் தி ரெண்டல் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் MRV 4,50,000. அப்புறம் நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தது ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். அது எதுவுமே இந்த கொஷனில் இல்லை. இருக்கிற வேறு இன்ஃபர்மேஷன் ரெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவல் ரெண்ட்டு லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க 40 ஃப்ளாட்ஸு. ஒரு ஃப்ளாட்டுக்கும் ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லெட் அவுட் அட் ₹1,000 per month அப்படிங்கிறது ஆக்சுவல் ரெண்ட்டு. அது போக சில எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போது அந்த இடையில உள்ள அந்த 2 வேல்யூ இக்னோர் பண்ணிடலாம். முனிசிபல் வேல்யூக்கு அப்புறம் ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஆக்சுவல் ரெண்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எத்தனை ஃப்ளாட்டு, 40 ஃப்ளாட்டு இன்ட்டு ₹1,000. இந்த ₹1,000ங்கிறது பெர் மந்த். நம்ம இங்கே எல்லா வேல்யூமே பெர் ஆனம்க்கு எழுதணும். ஸோ இன்ட்டு 12 இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4,80,000. காமன் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஓனர் இன்கர் பண்ணியிருக்கிற எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரொவிஷன் பார்த்தோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து காமன் ஃபெசிலிட்டி. லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் ₹12,000, pump maintenance 8,000, salary of gardener and watchman 3,600, swimming pool expenses 9,000. இது டோட்டல் பண்ணோன்னா 32,600. பேலன்ஸ் 4,47,400. நம்ம அந்த ஃபார்மேட்டில் பார்த்தோம், முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹையர் எடுக்கணும், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோயர், நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூ எடுக்கணும். இப்போ இங்கே நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணுறோம், அந்த ஸ்டெப்பில் இருக்கிறோம். ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டை ப்ரீவியஸ் வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் ரீசனபிள் ரெண்ட்டாக இருக்கலாம், ஆறு முனிசிபல் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில வேல்யூ இல்லை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்தந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஹையர் எடுக்கணுமா லோயர் எடுக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையர், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோயர், ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையர். இப்போ நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் டு டேக் தி ஹையர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், 4,50,000. இதுதான் gross annual value ஆர் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. இந்த ப்ராப்ளம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கம்ப்யூட் தி ஆனுவல் வேல்யூ இன் தி ஃபாலோயிங் கேஸ். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட், லிஃப்ட் அண்ட் பம்ப் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க, salary of common gardener and watchman paid by tenant to the owner and actual expenses incurred by the owner during the year are 4,200. municipal rental value எழுதியாச்சு 48,000, actual rent 50,000 per annum. இது வந்து எக்ஸ்பென்சஸ் காமன் ஃபெசிலிட்டிக்காக இன்கர் பண்ணியிருக்கிறது.
ஓனர் பே பண்ணியிருக்கிறது. ஸோ அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம் 6000. அப்புறம் இங்கே salary of common gardener and watchman paid by tenant to the owner and actual expenses incurred அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெனன்ட் பே பண்ணுறது 500 per month. எவ்ரி மந்த் 500 இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுறாரு. இது நம்ம ப்ரொவிஷனில் பார்த்தோம். ரெண்ட்டு தவிர இந்த மாதிரி ஃபெசிலிட்டிக்காக செப்பரேட்டாக டெனன்ட் ரெகுலராக வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வராது, அதர் சோர்ஸில் வரும் நம்ம பார்த்தோம். ஸோ அதர் சோர்ஸில் இந்த 500 × 12 மைனஸ் 4200 இந்த எக்ஸ்பென்ஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து அதர் சோர்ஸில் டேக்ஸபிள். இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கம்ப்யூட் ஆனுவல் வேல்யூ இந்த ஃபாலோயிங் கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆனுவல் வேல்யூ அப்படின்னா இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ன அமௌண்ட் சார்ஜபிளோ அதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க தேவையில்லை. இதுக்கு வந்து நோட் எழுதணும். since salary of gardener and watchman paid by tenant regularly at rupees 500 per month it is taxable under other sources அப்படின்னு நம்ம நோட்டில் எழுதணும். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே வராது. ஸோ இங்கே ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து 6000 டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 44000. ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூ எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஹையர் வேல்யூ 48000. இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.